Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி கார்டிகன் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நான் இந்த ரெண்டு கலர் yarn சூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மல்டி கலர். அந்த மல்டி கலர் ஷேட்லயே வர இன்னொரு சிங்கிள் கலர் ஒன்னு எடுத்துர்க்கேன். அது எதுக்கு அப்படிங்கிறது பேட்டர்ன் பாக்கும்போது உங்களுக்கு புரியும். நீங்க வந்து என்ன கலர் yarn வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நான் 4 play acrylic yarn தான் எடுத்துர்க்கேன். சோ பாடி போர்ஷன் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து நான் 4 mm ஃபாலோ பண்ண போறேன். தென் கஃப் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து 4.5 mm ஃபாலோ பண்ண போறேன். தென் சிசர். ஃபர்ஸ்ட் இந்த கார்டிகன் பண்றதுக்கு நமக்கு வந்து எட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். ஏன்னா இது வந்து நம்ம ஓப்பன் இல்லாம தலை வழியா போடுற மாதிரி தான் பண்ண போறோம். சோ அதனால பேக்ல இருந்து இப்படி கொண்டு வாங்க. நீங்களே செல்ஃபா எடுக்கிறீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. சோ இப்படி எடுத்துட்டு ரெண்டு டிப்பும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட எட் சர்க்கம்ஃபரன்ஸ். சோ இந்த கார்டிகன் வந்து நான் எனக்கு தான் பண்றேன். சோ என்னோட எட் சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 20 inches இருக்கு. இந்த 20 inchesக்கு நான் வந்து -2 பண்ணிக்கிறேன். அப்ப 18 inchesக்கு. சோ எதுக்காக உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து 2 inch வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிம் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல, அதாவது இந்த காலர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து சிங்கிள் crochet பேக் லூப் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சே வந்து நம்மளுக்கு ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து 2 inch மைனஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கார்டிகன் வந்து நம்ம மேலேருந்து கீழே அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காலர் ரெடி பண்ணணும். காலருக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காலர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த சிங்கிள் கலர் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். பட் அது வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். ஏன் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலர் வந்து கொஞ்சம் திக்காக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால தான் 4.5 mm அதுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இல்லைனா இந்த கார்டிகன் ஃபுல்லாமே நம்ம 4 mmலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் 4 play yarnக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் த்ரெட் வேணுமா டபுள் த்ரெட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டு 8 செயின் போட்டுக்கோங்க. 8 செயின் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு எல்லா செயின்லையும் நம்ம சிங்கிள் crochet போட்டு வரணும். அதாவது ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் நம்ம ஒரு சிங்கிள் crochetவாக போட்டு வரணும். ஸோ இந்த காலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த செயின்ஸை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 8 செயின் போட்டிருக்கேன். நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்கராக வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு. இப்போ சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 10-12 செயின் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த காலரோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1.5-2 inch வரைக்கும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா 1 inch கூட போதுமானது தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் crochet போட்டு வந்துட்டோம். 7 சிங்கிள் crochet வந்திருக்கு. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் சிங்கிள் crochet தான், பட் பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கார்டிகன் வந்து நீங்கள் என்ன சைஸ்க்கு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து அடல்ட் சைஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா ML, இந்த 2 சைஸுக்குமே கரெக்டாக இருக்கும். அதாவது M சைஸுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், L சைஸ்க்கு ஃபிட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எம்முக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் 2 சைஸுமே வேர் பண்ணலாம். அந்த சைஸ்க்கு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது கார்டிகனை எவ்வளோ பெரிய சைஸ் இல்லை எவ்வளோ சின்ன சைஸ்க்கு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டு அந்த லென்த்துக்கு நம்ம போட போகிறோம். இப்போ இந்த பிரிம் வந்து நம்ம அந்த அளவுக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதே போல் ஒவ்வொரு ரோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் பொழுதும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பிரிம் வந்து காலர் வந்து ஈவனாக வரும். இல்லை நீங்கள் இப்போ 7 வர இடத்துல 6 வந்துருச்சு 8 வந்துருச்சுன்னா அன்ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டும் சிங்கிள் crochet போட்டு முடிச்சதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 8 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால எனக்கு 7 சிங்கிள் crochet வந்திருக்கு. எல்லா ரவுண்டும் அதே 7 சிங்கிள் crochet தான் வரணும். ஒவ்வொரு ரவுண்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஒரு செயின் போட்டுட்டு தான் திருப்பணும். பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். எல்லா ரவுண்டுமே பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எவ்வளோ இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ எனக்கு வந்து 20 inch வந்திருக்கு. 20 inchல நான் 18 inchக்கு தான் பண்ண போகிறேன். அது ஏன் 18 inchக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் வந்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி வரும். ஸோ அதனால தான் 2 inch நான் மைனஸ் பண்ணிக்க சொன்னேன். ஸோ நான் வந்து இப்போ 18 inchக்கு தைக்க போகிறேன். என்னோட எட் சர்க்கம்ஃபரன்ஸ் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன் இந்த பிரிம்மை. நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணுறீங்களோ உங்களோட எட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதில் 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து 19 வருது அப்படின்னா 17 inchesக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ நான் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து 18 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தலை வந்து ஈஸியாக உள்ளே போகுதா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் ஓகே தான், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜாயினிங்க்கு நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே ஆர் ஸ்லிப் ஸ்டிச் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இதில் வந்து ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த காலர் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஒன்று போல் வச்சு 7 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வர போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண அந்த இடத்துல இருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ரோ பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ரோலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. இந்த சிங்கிள் க்ரோஷேலேருந்து தான் நம்ம வந்து பாடி போர்ஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ரோலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு ரோலையும் நம்ம கரெக்டாக பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுதே கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து காலருக்கு பிரிம்க்கு மட்டும் தான் இந்த கலர் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாடி போர்ஷனுக்கு நம்ம இந்த மல்டி கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். 4.5 mm இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 4 mm எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காலர் போர்ஷன் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதனால் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். நியூ கலர் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த 4 செயின் போட்டோம் இல்லையா, அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ எதுக்காக நம்ம 4 செயின் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின், அதுதான் 4 செயினாக போட்டிருக்கோம். இப்போ வந்து வி ஸ்டிச் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வி ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. வி ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு தான் அடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வி ஸ்டிச் போட்டோம், அடுத்து 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், அடுத்து ஒரு செயின். இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து அகெயின் டபுள் க்ரோஷே. 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோஷே. 1 2 3 அடுத்து ஒரு செயின், அடுத்து இருக்க ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே. அடுத்து வர 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தோம்ல, இந்த காலர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேவை நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனை சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கோ அதை தான் வந்து நம்ம நெக் போர்ஷனுக்கு டிவைட் பண்ணணும். 4 கார்னருக்கு டிவைட் பண்ணணும். அது டிவிஷன்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் சைஸ் வந்து எப்படி டிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதே சேம் எல்எம் சைஸ்க்கு பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் என்னோட பேட்டர்னையும் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த 3 டபுள் க்ரோஷே இப்போ பண்ணியிருக்கோம்ல, இது வந்து 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 6 டைம் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயே ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஸ்டிச் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் வி ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷே ஒரு செயின், டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். இதுதான் வந்து வி ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஸோ நம்ம 6 டைம் வந்து 3 டபுள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு வி ஸ்டிச் போட்டிருக்கோம். வி ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அகெயின் ஒரு செயின் போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த வி ஸ்டிச் வந்து எதுக்கு நம்ம இன் பிட்வீனில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி ஸ்டிச் தான் நம்மளுக்கு கார்னர். சரிங்களா, 4 கார்னர் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வி ஸ்டிச் தானே போட்டோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர். ஃபஸ்ட்டு கார்னர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 6 டைம்ஸ் வந்து 3 டபுள் க்ரோஷே நம்ம பண்ணினோம். அடுத்து செகண்ட் கார்னர் க்ரியேட் பண்ணினோம். செகண்ட் வி ஸ்டிச் போட்டோம். அடுத்து இப்போ 4 டைம் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ வி ஸ்டிச்சுக்கு அப்புறம் 1 2 3 பண்ணியிருக்கோம், இன்னும் 1 பண்ணணும். ஸோ ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ 1 2 3 4 4 டைம்ஸ் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணும்பொழுது ஸ்டிச் எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இதுதான் வி ஸ்டிச்சோட பேட்டர்ன். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு டபுள், ஒரு செயின், ஒரு டபுள். அதுதான் வந்து வி ஸ்டிச்சோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. 3 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், இங்கே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இப்போ 3 வி ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி 6 பண்ணணும். அடுத்து 4th வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணணும் இங்கே. அடுத்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 3 டபுள் க்ரோஷே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோ, இந்த பேட்டர்னோட ஃபஸ்ட்டு ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 முடிச்சுட்டு ஒரு வி ஸ்டிச். அடுத்து 1 2 3 4 அடுத்து வி ஸ்டிச். அடுத்து 1 2 3 4 5 6 அடுத்து ஒரு வி ஸ்டிச். 1 2 3 4 லாஸ்ட்டாக வந்து எனக்கு கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ 4 வி ஸ்டிச். ஸோ 4 வி ஸ்டிச். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்முக்கான போர்ஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு செயின் போட்டிருக்கேன். அதாவது 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டிருப்போம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 1 2 3 மூணாவது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரவுண்டு. அதில் மூணாவது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வி ஸ்டிச்சோட சென்டர் கேப்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அகெயின் நம்ம 4 செயின் போட்டுக்கிறோம். ஸோ 4 செயின் போட்டதுக்கப்புறம் அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வி ஸ்டிச்சில் வந்து அகெயின் நம்ம வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த 3 டபுள் க்ரோஷேக்கு இன் பிட்வீனில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா போன ரவுண்டில், அந்த செயின் கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 3 டபுள் க்ரோஷே. ஸோ அந்த செயின் கேப்லேயே வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 3 டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ் போட்டோம் இல்லையா, அதில் போயிட்டு 3 டபுள். 1 2 3. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ், அதில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இனி வர எல்லா ரவுண்டுமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வி ஸ்டிச்சில் வி ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்து இருக்கிற ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் கிளஸ்டர் போட்டுகிட்டே வருவோம். கிளஸ்டர் அப்படின்னா ஒரே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே பண்ணுறது தான் கிளஸ்டர்.
அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் ஒரு கிளஸ்டர். அடுத்து ஒரு செயின், வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுலேயும் நம்ம கிளஸ்டர் போடணும். அடுத்து ஒரு செயின். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வி ஸ்டிச் வந்துருச்சு, நம்மளோட அந்த நெக்ஸ்ட் வி ஸ்டிச் வந்துருச்சு. இப்போ இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு வி ஸ்டிச் போடணும். இப்போ ஒரு டபுள், ஒரு செயின், அகெயின் இன்னொரு டபுள் சேம் ஸ்பேஸில். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. வி ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமும் நம்ம ஒரு செயின் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு கிளஸ்டராக போட்டே வரலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஈவனாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயும் வி ஸ்டிச் போடணும். அடுத்து இருக்கிற ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் நீங்கள் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். கிளஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு செயின், வி ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு செயின், அது வந்து மறக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ போன ரவுண்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம ஒரு வி ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 வாட்டி 3 டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போ இந்த ரவுண்டில் 1 2 3 4 5 6 7. ஸோ ஒரு வி ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் இந்த பேட்டர்ன். இப்போ நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த தேர்டு செயின், ஸ்டார்டிங்கில் வந்து 4 செயின் போட்டிருப்போம், அதில் தேர்டு செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த சென்டர் கேப்லேயும் வி ஸ்டிச்சோட சென்டர் ஸ்பேஸ்லேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 செயின், அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த ஒரு வி ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் ஒரு கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு விரிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம நெக்லேருந்து செஸ்ட்டுக்கு வர போர்ஷன் வந்து விரிவடையும் இல்லையா, சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகும். அப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்டர்னும் வந்து உங்களுக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ இதே தான் ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு கிளஸ்டர், வி ஸ்டிச்சில் வி ஸ்டிச், இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் கிளஸ்டர் போட்டுவாங்க. வி ஸ்டிச்சில் வந்து வி ஸ்டிச் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வி ஸ்டிச்சோட பேட்டர்ன் அகெயின் சொல்கிறேன். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே, இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்த ரோ வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 செயின், அதாவது ஃபஸ்ட்டு வி ஸ்டிச்சுக்கான 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எந்த அளவுக்கு, எந்த லென்த்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஹார்ம் ஹோலுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, இப்போ இந்த ஷோல்டர், ஸோ நம்மளோட ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த கட்டு எங்கே வருதோ அந்த அளவுக்கு எடுக்கணும், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 7.5 இன்ச் வருது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ 7.5 இன்ச் இப்போ நம்ம மெஷர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி வைக்கும் பொழுது இப்போ நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இந்த லென்த்தை மெஷர் பண்ணணும். 7.5 இன்ச் வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் போட்டுக்கணும். உங்களோட ஆம்போல் லென்த்து வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். உங்களோட ஆம்போல் லென்த்துக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டோட்டலாக 15 ரோ வந்து கிளஸ்டர் ஸ்டிச். நம்ம ஸ்டார்டிங் ரோலேருந்தே 15 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கும் பொழுதும் 7.5 இன்ச் இருந்தது இல்லையா, ஷோல்டரில் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அந்த அளவு வர வரைக்கும் இந்த ரோஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 2 வி ஸ்டிச் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம க்ரியேட் பண்ணும்பொழுது இந்த ஆர்ம் ஹோல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு வாட்டி இந்த 2 வி ஸ்டிச்சையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கை வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த 15 ரோஸ் வந்து கரெக்டாக இருக்குது. மேபி உங்களோட சைஸ்க்கு வந்து கூடுதலாகவும் இருக்கலாம், இல்லை குறைவாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கணும், அதை பார்த்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவுக்கு இந்த யோக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாகவும் நான் செயின் போட்டிருக்கேன், ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போ இந்த வி ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த வி ஸ்டிச்சில் தான் நம்ம ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் வர வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இந்த ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணும்பொழுது வி ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ 3 செயின் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. அடுத்து ஒரு செயின். நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ சேம் பேட்டர்ன் தான். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வி ஸ்டிச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணும்பொழுது மட்டும் வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்க கிளஸ்டர் ஸ்டிச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதே போல் நம்ம இந்த கிளஸ்டர் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் வர வரைக்கும் பண்ணிட்டு வரணும். இங்கே இருக்க வி ஸ்டிச்சு இது வரைக்கும் எல்லா கிளஸ்டரும் போட்டுவாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வி ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் வி ஸ்டிச், இது வந்து செகண்ட் வி ஸ்டிச். ஸோ வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேப் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வி ஸ்டிச்சில் பண்ணக்கூடாது. முன்னாடி இருக்க கேப் வரைக்கும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு ஒரு செயினும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ செகண்ட் வி ஸ்டிச்சிலேருந்து தேர்ட் வி ஸ்டிச் வரைக்கும் எல்லா ஸ்டிச்சுமே ஸ்கிப் பண்ணிடணும். இப்படி நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நம்ம இந்த 3வது வி ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வி ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸு, இந்த வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்க செயின் 1 ஸ்பேஸ் அதில் போயிட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 3 டபுள் க்ரோஷே, எப்பொழுதும் போல் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 3 டபுள், ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ இது உள்ளே வந்து உங்கள் கை ஸ்லீவ் வந்து போயிட்டு வராதா அப்படின்றத பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு கிளஸ்டராக போட்டே வர வேண்டியது தான். ஒரு செயின், நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் ஒரு கிளஸ்டர். ஸோ ரொம்பவும் ஈஸியான பேட்டர்ன் இது. இப்போ இதே போல் எல்லா கிளஸ்டரும் நம்ம பண்ணிகிட்டே வரணும். 4th கார்னர் வர வரைக்கும். இதுதான் 4th வி ஸ்டிச். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளஸ்டர் போட்டு வாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் ஆர்ம் ஹோல் அதிலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வி ஸ்டிச் 4th வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ் வரைக்கும் கிளஸ்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செயினும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 4th அண்ட் ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு நடுவில் இருக்க எல்லா ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு கிளஸ்டர் போட்டோம் இல்லையா, 3 செயின், அந்த இடம் வந்துடும். ஸோ அந்த 3 செயின் தேர்ட் செயினில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். ஸோ எதுக்காண்டி இங்கே வந்து இந்த மாதிரி 3 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த வி ஸ்டிச்சுக்கு முன்னாடி 3 டபுள் க்ரோஷே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிடணும் பண்ணும்பொழுது. அதனால் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் மட்டும் போதும், நம்மளுக்கு செகண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கிடச்சிரும். ஸோ எல்லா ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த தேர்ட் செயின்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கும். இப்போது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க, ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம ஆமோல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப ஈஸி, இதே சேம் பேட்டர்னை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த ஆமோல் க்ரியேட் பண்ணோம்ல, அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 செயின் போட்டுக்கோங்க. அந்த ஸ்பேஸில் 2 ஆமோலுக்கும் நடுவில் வந்து 3 டபுள் க்ரோஷே, 3 செயின் 2 டபுள் க்ரோஷே, அதான் 3 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ஒரு செயின், அடுத்து ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் நெக்ஸ்ட் இருக்க கிளஸ்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் கிளஸ்டர் போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் ஒரு கிளஸ்டர். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிஷர்ட்டோ இல்லை கார்டிகன் எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஷோல்டர்லேருந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் டிஷர்ட் வரைக்கும் வேணுமா, இல்லைனா ஹுட்டி டைப்பில் கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லென்த் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு இது அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லா கிளஸ்டரும் போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் வரும்பொழுதும் நம்ம அங்கே வந்து ஒரு 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்லீவ் கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள். இந்த 2 ஸ்லீவ்க்கு இன் பிட்வீனில் இந்த ஸ்பேஸ் இருக்கா, இங்கேயும் நம்ம கிளஸ்டர் தான் பண்ண போகிறோம். கிளஸ்டர் அப்படின்னா ஒரே இடத்துல 3 டபுள் க்ரோஷே போடுறது தான் கிளஸ்டர். ஸோ ஒரு கிளஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சைஸ்க்கு எனக்கு எவ்வளோ கிராம் த்ரெட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் எண்டில் சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆமோல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அகெயின் இதே ரொட்டேஷனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும், ரோ பை ரோவாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன், ஆமோல் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்டிங் இந்த ஷோல்டர்லேருந்தே வச்சுக்கோங்க, வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டோட்டலாக 19 இன்ச்சஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைட் வந்து 19 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு சைஸ்க்கும் மாறும். இதுக்கு மேலே நம்ம அந்த கஃப் அகெயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வரும், 2லேருந்து 3 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ பெருசு கஃப் வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்லீவ்லேருந்து நம்ம ஆமோல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நான் 24 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டமுக்கு வந்து ஆமோல் க்ரியேட் பண்ணதில் இருந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா 24 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே அந்த கஃப் போர்ஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டோட்டல் ஹைட்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த லென்த்துக்கு. அப்போ தான் நம்ம இந்த கஃப் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான இன்ச்சஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ நான் மேலே காலருக்கு கொடுத்த அந்த சிங்கிள் கலர் த்ரெட்டு தான் அகெயின் கஃபுக்கும் இங்கே கொடுக்க போகிறேன். அதனால் அதே கலர் எடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலை, 4 mm தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இதில் இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, சாரி இந்த 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம்ல, அதில் சென்டர் ஸ்டிச் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிளஸ்டரில் அந்த சென்டர் டபுள் க்ரோஷேல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதுலேயே சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை விட்டிங்கன்னா இந்த சென்டர் ஸ்பேஸ் வந்துடும், அடுத்த கிளஸ்டரோட சென்டர் ஸ்பேஸ் வந்துடும், அதில் சிங்கிள் க்ரோஷே.
அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சை விடணும், ஒரு ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டுவாங்க. ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள், ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஃப் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ நேரம் தச்சுட்டு வந்தோம் இல்லையா, அந்த அகலம் வந்து லைட்டாக கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஸோ ஏன்னா அந்த கஃபோட பேட்டர்ன் வந்து அப்படி தான் நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான். உங்களுக்கு இது வேண்டாம், கஃப் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டர்னோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த கிளஸ்டர் பேட்டர்ன் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கஃப் வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் போட்டுக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செயின் போட்டாச்சு. இப்போ ஹூக்கில் இருந்து ரெண்டாவது செயினில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். காலருக்கு எப்படி பண்ணமோ அதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்ன். ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. இந்த 10 செயின் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இன்னும் பெருசாக வேணும்னா அதிகமான செயின்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 10 செயின் போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக இந்த மாதிரி போட்டு வாங்க. டோட்டலாக நமக்கு 9 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கு. இப்போ இங்கே சிங்கிள் க்ரோஷே எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். நம்ம காலருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே பேட்டர்ன் தான். இங்கே ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் பேக் லூப்பில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த கஃபெல்லாம் நீங்கள் பேக் லூப்பில் பண்ணினா தான் அந்த எலாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈவனாக இருக்கும். 9 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ அகெயின் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும். ஸோ ட்ரெஸ்ஸோடு கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். இந்த பக்கம் வரும்பொழுது ஒரு செயின் போட்டு திருப்பிப்போம். எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச். இதை அப்படியே இப்போ திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். இதே போல் இந்த ஃபுல் ரவுண்டுமே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து இங்கே சுருங்கின மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு இல்லையா. நம்ம முதல் பண்ணும்பொழுது பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சு. அதாவது நம்ம நார்மல் டிஷர்ட் வேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கஃப் கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு இந்த கப் போர்ஷன் வேண்டாம், டிஷர்ட் மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த பேட்டர்னையும் வந்து தைக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி உல்ட்டாவாக பேக்கில் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைடும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சாக போட்டு வந்துடுங்க.
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணதே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நம்ம ஃபுல் ஸ்லீவ் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் போர்ஷனில் 2 வி ஸ்டிச் இருக்கும் இல்லையா, வி ஸ்டிச்சில் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். அந்த 2 வி ஸ்டிச்லையும் இந்த மாதிரி ஒன்றா ஹூக் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் லென்த் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வி ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 செயின் 2 டபுள் க்ரோஷே. இங்கேயும் சேம் பேட்டர்ன் தான், கிளஸ்டர் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் தெரியும், அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வீவின் பண்ணிக்கலாம். யார்ன் நீடில் வச்சு வீவின் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ரெண்டு வி ஸ்டிச்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணுறோம். த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் இருந்து அப்படியே கிளஸ்டர் போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு கிளஸ்டருக்கு நடுவுலையும் நீங்கள் ஒரு செயின் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இது ஃபுல்லாகவும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வந்து அந்த செயின் 1 ஸ்பேஸ்க்கு கொண்டு வாங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 செயின் 2 டபுள். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் அந்த செயின் 1 ஸ்பேஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இதே ரிப்பீட் பண்ணிட்டு வர வேண்டியது தான். ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரோ முடிக்கும் பொழுதும் அந்த 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணுவோம்ல, நம்ம வந்து மடிக்கும் பொழுது ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள் ஷர்ட்டெல்லாம், அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்பொழுது அந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இந்த கஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஹைட் வர வரைக்கும் வரணும். இப்போ நான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி நம்ம ஷர்ட்டெல்லாம் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா, இப்படி ஃபோல்டு பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த நம்மளுக்கு ஷர்ட் வந்து எங்கே முடியுதோ, ஷர்ட்டோ டிஷர்ட்டோ எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த லென்த் வர வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான ஆர்ம் ஹோல். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஆர்முக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி வச்சு தான் பார்க்கணும். ஸோ இந்த லென்த் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஸ்லீவில் நான் கஃப்பும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம கஃப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப் மாதிரி வரும். கஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ நம்ம கீழே பாட்டமில் ஸ்டிச் பண்ணோம்ல அதே பேட்டர்னில் தான் இந்த ஸ்லீவுக்கும் நான் வந்து கஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இந்த கஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ எப்படி கஃப் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் நான் வந்து த்ரெட்டு கட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு செயின் 3 இந்த கிளஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் சென்டர் ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் செயின் 1 ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச் அதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே போல் தான் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். நீங்கள் வந்து செயின் 1 ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அந்த கிளஸ்டரில் சென்டர் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கஃப்புக்கு தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு வந்து ஸ்லீவுக்கு 7 செயின் போதும் அப்படிங்கிறதுனால நான் 7 செயின் போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்லீவுக்கு நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதே அளவு தான் இன்னொரு ஸ்லீவுக்கும் போடணும். சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. மறந்துடுவீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எத்தனை செயின்ஸ் போடுறீங்களோ அதே செயின்ஸ் தான் அடுத்த ஸ்லீவுக்கும் பண்ணணும். சேம் பேட்டர்ன் தான். ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. இப்போ நம்ம 7 செயின் போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு 6 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக பேக் லூப்பில் போட்டு வாங்க. டோட்டலாக 6 ஸ்டிச் வரும் நமக்கு. ஸோ இந்த எல்லா கஃப்புக்குமே, அதாவது நம்ம காலர் ரெடி பண்ணோம், அப்புறம் ஸ்லீவுக்கு ரெடி பண்ணுறது, பாட்டமில் ரெடி பண்ணுற எல்லா கஃப்புக்குமே அந்த கஃப் வந்து எவ்வளோ அகலம் இருக்கணுன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்க கவுண்ட்டு தான் போட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை செயின்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுவாங்க பேக் லூப்பில் மட்டும். இதில் வந்து இந்த ஃபுல் ஷொட்டர் கூட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த கஃப் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து இப்போ ராங் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபோல்டு பண்ணலை. நீங்கள் வந்து ரைட் சைடு வச்சுருக்கீங்க அப்படின்னா உல்ட்டாவை ஃபோல்டு பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவே ராங் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படியே வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. ஸ்லீவுக்குமே நான் வந்து சிங்கிள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கஃப்புக்கு. ஸோ அதனால் 4 mm ஹூக் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். காலருக்கு மட்டும்தான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரைட் சைடு வச்சுருந்தீங்கன்னா இப்படி உல்ட்டாவை திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட கார்டிகன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெண்டுத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ
இந்த கார்டிகன் நான் சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு எக்ஸாக்டாக 413 கிராம் த்ரெட் வந்து எனக்கு ஆச்சு. இதில் 75 கிராம் வந்து அந்த சிங்கிள் கலர் த்ரெட், பர்பிள் கலர் த்ரெட் வந்து 75 கிராம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றது எல்லாமே மல்டி கலர் த்ரெட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.